ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகாசிவராத்திரி. மகாசிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு இந்து பண்டிகையாகும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது ஆன்மீக வளர்ச்சி, பாவ நிவர்த்தி மற்றும் சிவபெருமானின் அருளை பெறும் ஒரு அற்புதமான வழியாக கருதப்படுகின்றது. சிவபெருமான் தாண்டவ கூத்து ஆடியது மற்றும் பார்வதியுடன் திருமணமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகா சிவராத்திரி விரதத்தின் முக்கியத்துவம். ஆன்மீக விழிப்புணர்வு. மகா சிவராத்திரி ஆன்மீக பிரகாசத்தை வளர்த்து தியானம் மூலம் மன அமைதியை பெறும் ஒரு உன்னத நாளாகும். பக்தியுடன் விரதம் இருப்பதன் மூலம் சிவபெருமானின் அருளையும் ஆசியையும் நாம் பெற முடியும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது கடந்த வாழ்க்கையின் பாவங்களை மன்னிக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. உன்னதமான மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கும் முறை தொடர்பாக பார்க்கலாம். திருத்தூய நீரால் குளித்து சுத்தமான உடைகளை நாம் அணிய வேண்டும். சிவலிங்கத்திற்கு பசும்பால், தேன், துளசி, சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். முழு விரதம் நீர் மட்டுமே அல்லது பகுதி விரதம் பழம் மற்றும் குளிர்பானமாக இருக்கலாம். மசாலா உணவுகள் மற்றும் அடங்காத செயல்களை நாங்கள் முற்றாக தவிர்த்திட வேண்டும். சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யவும் அல்லது வீட்டில் பூஜை செய்யவும் வேண்டும். ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை அல்லது அதற்கு மேல் நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். இரவில் ஜாகரணம். நள்ளிரவு வரை விழித்து தியானம் செய்ய வேண்டும். 4 கால பூஜைகளை நாங்கள் சைவ முறைப்படி செய்திட வேண்டும். இந்த மக உன்னதமான மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதால் மன அமைதி கிடைக்கும். தியானமும் விரதமும் மனதை சாந்தமாக்க உதவுகின்றது. பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் உட்கொள்வதால் உடல் நலம் மேம்படுகின்றது. சிவபெருமானின் அருளால் ஆன்மீக முன்னேற்றம் அடையலாம். இந்த விரதம் மனிதனின் கடந்த பாவங்களை மன்னிக்க உதவுகின்றது. மகா சிவராத்திரியில் சிவபெருமான் தாண்டவ கூத்து ஆடி உலகின் உருவாக்கம் மற்றும் அழிவு பற்றி அறிவுரை அளித்தார். சிவபெருமான் விடத்தை குடித்து உலகத்தை காத்த நாள் இந்த நாள். ஒரு வேட்டைக்காரன் சிவலிங்கத்தை தன்னுடைய அறியாமையால் பூஜை செய்தான். அவனுக்கு முக்தி கிடைத்ததும் இந்த நாள். இந்த மகா சிவராத்திரி நாளில் நாம் செய்ய வேண்டியவை: ருத்ராபிஷேகம். பசும்பால், தேன், திருநீர் மற்றும் சந்தனம் மூலம் சிவலிங்கத்துக்கு நாங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும். மகா மிருத்யுஞ்சய மந்திரம் மற்றும் ஓம் நம சிவாய போன்ற மந்திரங்களை 108 முறையோ அல்லது அதற்கு மேற்பட்ட முறைகளோ நாம் திரும்ப திரும்ப செவிப்பதன் மூலம் இறைவனுடைய அனுக்கிரகத்தை நாங்கள் பெறலாம். சிவபெருமான் மீது பாடல்கள் பாடி பக்தி செலுத்தலாம். காசி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை போன்ற மிக முக்கியமான சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இன்றைய சூழலில் மகா சிவராத்திரி மன அழுத்தத்தை மிகவும் குறைக்கின்ற ஒரு உன்னத நாளாக அமைகின்றது. விரதமும் தியானமும் நவீன உலகின் மன அழுத்தத்தை குறைக்க உதவிடும். குடும்பத்துடன் சேர்ந்து பூஜை செய்வது உறவை தரமாக்குகின்றது. கோயில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலம் சமூகத்தில் ஒருமைப்பாடு ஏற்படும். மகா சிவராத்திரியில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை வழங்கலாம். அந்த ஆடைகள் புதிதாக இருக்க வேண்டும். பசுக்கள் மற்றும் பிற உயிரினங்களுக்கு நாங்கள் உணவளிக்கலாம். மகா சிவராத்திரி உலகளாவிய ரீதியில் காசி விஸ்வநாதர் கோயில், ஈசா நிலையம், சோம்நாத் மற்றும் ராமேஸ்வரம் போன்ற ஆலயங்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. மகா சிவராத்திரி ஒரு ஆன்மீக திருவிழா மட்டுமல்ல, இது மனித வாழ்க்கைக்கு அமைதியும் வழிகாட்டுதலையும் தரும் ஒரு தனித்துவ வாய்ப்பு. பக்தியுடன் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் நமது வாழ்க்கை புத்தெழுச்சி பெறும்.